இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான். எமிரேட்ஸ் மால்னு சொன்ன துபாய்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் 100% விதமான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா துபாய், டர்க்கி, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட எமிரேட்ஸ் மால் இருக்கு. ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள், அனுபவம் மிக்க உலமாக்களின் வழிகாட்டல், விசா டிக்கெட் ஒழுங்குகள், 2 ஜும்ஆக்கள், 2 ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம், இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள், மக்கா, மதீனா, தாயிப் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள். இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் டுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், மெத்தைப்பள்ளி வீதி, காத்தான்குடி 2. தொடர்புகளுக்கு 077-1515000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதிப்புக்குரியவர்களே, புனிதமான ரமலானை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் பல சிந்தனைகளை உள்வாங்கியதாக எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த ரமலானை வைத்து நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய தேவைகளை விரிவுரையாக வைத்து சில விடயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தேவையும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் எங்களுக்கு சொல்லப்படுவது நாங்கள் விளங்குகின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலேதான் உண்மையிலேயே முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இஃப்தாருடைய நேரத்திலே சிந்தனைக்கு விருந்தாக நான் உங்களுக்கு தரலாம் என ஆசிக்கின்றேன். அதாவது குர்ஆன் சுன்னா வழிமுறையில் திருமணங்கள் இடம்பெற வேண்டும் என்று இன்று நமது ஊரை பொறுத்தவரையிலும் உலகளாவிய ரீதியிலும் மக்கள் மத்தியிலே கோஷங்கள் எழுப்பப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே மார்க்கமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் எங்களுக்கு எதனை தெளிவுபடுத்துகின்றது என்றால், திருமணங்கள் என்பது மிகவும் இலேசான முறையிலே இடம்பெற வேண்டும். இன்ன ஆலமல் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மஊனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிக்காஹுடைய விடயத்தை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய நிக்காஹுகள் மிகவும் இலகுவானதாக, செலவுகளிலே மிகவும் குறைந்ததாக அது அமைய வேண்டும். அதனுடைய செலவுகள் குறைந்திருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவாக எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். உண்மையிலேயே ஆடம்பரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திலே நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளங்க வேண்டும். அது எந்த வகையாக இருந்தாலும் சரிதான், அது செல்வந்தனாக இருந்தாலும் சரிதான், அல்லது கற்றவனாக இருந்தாலும் சரிதான், அவன் ஏதோ ஒரு அதிகாரத்தை வைத்து ஆடம்பரமாக ஒரு நிக்காஹை செய்கின்றான் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாற்றம், அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே பரக்கத்து கிடைக்குமா அல்லது அதற்கு மாறாக ஏதாவது நடக்குமா என்பது உண்மையிலேயே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நிக்காஹுகள் இடம்பெறுகின்ற போது அநேகமாக நாங்கள் பார்க்கின்றோம் வலிமாவுடைய விடயம் இடம்பெறுகிறது. வலிமா என்பது உண்மையிலேயே ஒரு சுன்னத்து தான், அது கட்டாயம். அந்த வலிமா என்பது எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் வலிமாக்கள் கொடுக்குகின்ற போது ஏழைகளை நீங்கள் உள்வாங்குங்கள், மிஸ்கீன்களை உள்வாங்குங்கள். அவர்கள் அழைக்கப்படாத வலிமாக்கள் வலிமா அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்று இடம்பெறக்கூடிய வலிமாக்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே வீண்விரயம் உள்ள வலிமாக்களாக, நேர காலத்தை வீணடிப்பதும் அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவு வகைகள் வீணாக வீசப்படுவதையுமே நாங்கள் அவதானிக்கிறோம். உண்மையிலேயே அவ்வாறு ஏழைகள் வந்து கையேந்தி கேட்கின்ற போது அங்கே பாதிக்கப்பட்ட உணவுகளை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானி. உண்மையிலேயே இது கண்ணீர் விட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் ஏழைகளை சேர்க்கப்படாத வலிமா இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஏழைகள் கையேந்தி வருகின்ற போது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட உணவுகளை கொடுத்து அனுப்புகின்ற என்பது உண்மையிலேயே மனதால் கூட நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. ஆகவே இந்த வலிமாக்களிலே உண்மையிலேயே பொன் தரத்தார், மாப்பிளை தரத்தார்கள், நீங்கள் அந்த வலிமாவிலே
முடியுமான அளவு நீங்கள் ஏழைகளை உள்வாங்கப்பட வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது அழைக்கப்படக்கூடியவர்கள் எந்த அடிப்படையிலே அழைக்கப்பட வேண்டும்? பதவி, அதே போன்று பட்டம், அதே போன்று கல்வி, அதே போன்று செல்வந்தன், அதே போன்று வம்சம் என்ற அடிப்படையிலே நாங்கள் யாரையும் கூறு போடக்கூடாது. ஆகவே நாங்கள் அந்த அடிப்படையிலே எல்லோரும் அந்த சமனாக அந்த வலிமாக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எமது ஊரை பொறுத்தவரையிலே அதற்காக செய்யக்கூடிய அந்த திருமணத்திலே இடம்பெறக்கூடிய அநாகரிகமான விடயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். உண்மையிலேயே அநாகரிகம் நிறைந்த மக்களுடைய பத்வாக்களை அள்ளி வரக்கூடிய திருமணங்கள் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் வீதியிலே செல்லுகின்ற போது போன் அடித்துக் கொண்டு செல்வது, அதே போன்று மாப்பிள்ளையை கொண்டு போய் நாங்கள் பல மணி நேரங்கள் பிந்த வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நாங்கள் அழைத்து கொண்டு வருவதெல்லாம் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு காரியம். நமது சமூகம் அவ்வாறு பழக்கப்படவில்லை, அவ்வாறு பயிற்றப்படவும் இல்லை. நமது சமூகம் மிகவும் இலேசான முறையிலே திருமணங்கள் ஏற்படுத்தப்பட்டு இலேசான முறையிலே நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட ஒரு சமூகம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்திலேயும் எமது ஊரும் எமது நாடும் எமது முஸ்லிம்களும் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். திருமணங்கள் என்பது உண்மையிலேயே மிகவும் சொற்ப, அதாவது செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதற்குரிய ஆடம்பரங்களை குறைத்து, அதற்குரிய செலவுகளை குறைத்து, அவர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய நல்ல திருமணங்களாக, துஆக்களை அள்ளித்தரக்கூடிய திருமணங்களாக எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே இதற்காக வேண்டி இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய உள்ளங்களிலே இதனை உள்வாங்கி நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக மாற வேண்டும் என உங்களுக்கு இந்த நேரத்திலே அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.